ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அட்வென்ச்சர் ஆஃப் பாலா. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா சோழ தேசத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமாங்க, பொன்னியின் செல்வன் கதை ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுதான் வீராணம் ஏரி. இது சோழர்கள் காலத்தில் வீரநாராயணன் ஏரின்னு பெயர் சூட்டப்பட்டு பின்பு காலப்போக்கில் வீராணம் ஏரின்னு பெயர் மாற்ற செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட பெயர் கொண்ட இந்த வீராணம் ஏரியோட வரலாறை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதலாம் உலகப் போர் நடந்த காலத்தில் ராஜாதித்த சோழர் என்ற மன்னர் அவரோட படை வீரர்களோடு தற்குளம் என்ற இடத்திற்கு போர் புரிய செல்லும் போது வழியில் இந்த வீராணம் ஏரி உருவாக்கப்பட்ட இடத்தில்தான் அவர் படைகளோடு தங்கியிருந்தார். அப்பொழுது அவரோட படை வீரர்கள் சும்மா இருந்த நிலையில் அவர்களை வைத்து உருவாக்கப்பட்டது தான் இந்த வீராணம் ஏரி. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த ஏரியை உருவாக்க எந்த ஒரு கருவியும் எந்த ஒரு மிஷினும் பயன்படுத்தாம முழுவதும் மனிதர்கள் கொண்டே உருவாக்கப்பட்ட ஏரி தான் இந்த ஏரி. இந்த கதையில மேலும் நம்மளை ஆச்சரியப்படுத்தின விஷயம், இந்த ஏரியை கட்ட துவங்கி பாதி வேலைப்பாடுகள் முடிந்த காலகட்டத்தில் அந்த ராஜாதித்த சோழ மன்னரும் அவரோட படை வீரர்களும் நான் முன்னாடி சொன்ன அந்த தற்குளம் என்ற இடத்துக்கு போர் புரிய சென்றதாகவும் போரை முடித்த பின்பு மீண்டும் வந்து ஏரியை முழுவதுமாக கட்டி முடித்தார்கள். இந்த ஏரியோட ஆழம்னு பார்த்துக்கிட்டா 47 அடியும், நீளம்னு பார்த்துக்கிட்டா 17 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வரையும், அகலம்னு பார்த்துக்கிட்டா 5 முதல் 7 கிலோமீட்டர் வரையும் பரப்பளவு கொண்டதுதான் இந்த ஏரி. இந்த ஏரியை முழுவதுமாக கட்டி முடித்த பின்பு இந்த ஏரிக்கு அந்த சோழ மன்னர் அவருடைய தந்தை பெயரான வீரநாராயணன் என்ற பெயரை சூட்டினார். பின்பு காலப்போக்கில் வீரநாராயணன் என்ற பெயர் வீராணம் ஏரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த ஏரியோட இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்னையோட குடிநீர் தேவைக்காக இங்கேருந்து தான் நீர் கொண்டு செல்லப்படுகிறது. ஆமாங்க, சென்னையோட குடிநீர் தேவைக்காக 4 பங்கு இங்கேருந்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ சிறப்பம்சம் கொண்ட இந்த வீராணம் ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்டுமன்னார் கோயில் செல்லும் வழியில் லால்பேட்டைங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த வீராணம் ஏரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது ஒரு தடவையாச்சும் இந்த வீராணம் ஏரிக்கு வந்து சந்தோஷமாக ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க என்னோட அட்வென்ச்சர் ஆஃப் பாலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.